எல்லாருக்கும் வணக்கம். நான் யூகே வந்ததுல இருந்து எப்படா வந்தேன்னு கேட்டா, நான் ஃபிளைட்ல வந்தேன்டா புண்டை அப்படியா இருக்காம எப்படி வந்தேன்றத இந்த வீடியோல சொல்றேன். நேரா அவங்க காலேஜுக்கு போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு கூடவே 2 செம மேட்ரு ஒன்று இருக்கு. அதுதான் எல்ஓஆர் எஸ்ஓபி. எஸ்ஓபின்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அது உங்களோட ஓல் கதைகள் ஒரு 4 பேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்ஓஆர்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார்கிட்ட போய் ஒரு 2 பேஜுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கி காலேஜோட முத்திரையை குத்திட்டீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சு. உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற சென்டரை பார்த்து ஐஎல்ஸை புக் பண்ணுங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற டோலியை பார்த்து மார்க் அவுட்றாதீங்க. அதுல யூகேக்கு ஒரு 6.5 7 இந்த ரேஞ்சில் இருந்தாலே எல்லா காலேஜுக்கும் எலிஜிபிள். நான் தான் பெரிய ஆளு மத்தவெல்லாம் புள்ளு நினைச்சிட்டு எல்லா காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஒருத்தன் கூட திரும்பி போட மாட்டான். அதனால கையை தூக்கிட்டு கன்சல்டன்சில போய் உட்காந்துருங்க. நான் போன கன்சல்டன்சி தான் ஐடிபி கன்சல்டன்சி. நீங்க அழுதுட்டே பிறந்ததுல இருந்து யூகே போகணும்னு அழுத வரைக்கும் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. அவன் ஒரு 15-20 காலேஜுக்கு அப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு எது பிடிச்ச காலேஜ் சூஸ் பண்ணி காசை கட்டிடுங்க. லோன் போட்டீங்கன்னா ஏன்டா லோன் எடுக்கிறோன்ற அளவுக்கு உங்களை மட்டும் கிறுக்காக்காம உங்களை பெற்றவங்களையும் கிறுக்காக்கி எல்லாரையும் மலுமட்டை ஆக்கிட்டு போயிருவேன். ஆனா லோன் காசு வந்துடும். ஒரு விசா கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வைப்பேன். ஏன்டா யூகே போறோன்ற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க அந்த இன்டர்வியூல. அப்புறம் என்ன, லோன் வந்துருச்சு, அட்மிஷன் வாங்கியாச்சு, இனிமே விசா மட்டும்தான். விசா ஆஃபீஸ்ல போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா 2 புளிப்புட்டாய் கொடுப்பேன். அதை வாங்கி சப்பி முடிக்கிறதுக்குள்ள விசா வந்துடும். விசா வந்து ஒரு மாசம் கழிச்சு நீங்க கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் ஏர்போர்ட்ல பண்ணிட்டு யூகேக்கு பறக்க போறீங்க. பறந்ததுக்கு அப்புறம் கடனாளியாவ ரெடியா இருங்க. நன்றி, வணக்கம்.